ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்பவே கிறிஸ்பியான மொறு உளுந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி மெதுவடை ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனால் அது கிரைண்டர்ல மாவு அரைச்சி செஞ்சிருப்போம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க, கிரைண்டர்ல அரைக்காம மிக்சிலேயே ரொம்ப சுலபமா மாவு அரைச்சு எப்படி வடை சுடுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் சிலர் வந்துட்டு மிக்சியில மாவு அரைக்கும் போது வடை வந்து அவ்வளோ சூப்பரா வர்றது கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பா வெளிநாட்டில் வாழ்ற சகோதரர்கள், அது தனியா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி ஆண்கள் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, மிக்சியில கிரைண்டர் இல்லாம மிக்சிலேயே மாவரைச்சு எப்படி மொறுன்னு சூப்பரான உளுந்த வடை செய்யறதுன்னு கமெண்ட்ஸ்ல ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் வீடியோ. இதில் நிறைய டிப்ஸ் சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்த நிறைய பேருக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. அண்ட் உங்க எல்லாருக்காகவும் ரொம்பவே சூப்பரான மொறு வடை எப்படி ரொம்ப சுலபமா செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இந்த மாதிரி கப்பில் 1.5 கப் உளுந்தம் பருப்பு 4 மணி நேரத்துக்கு முன்னாலே தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். பட் மிக்சி ஜார் அப்படிங்கும் போது 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வெண்ணெயாட்டம் அரைப்படும். 4 மணி நேரம் ஊறின பிறகு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. மிக்சி சூடாகாமல் விட்டு அரைச்சிடுங்க. நீங்கள் நார்மலாக கிரைண்டரில் அரைக்கும் போது தண்ணீர் ரொம்ப குறைவாக ஊற்றி நம்ம அரைப்போம். அதிலிருந்து கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் அதிகமாக சேர்த்துட்டு அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படி அரைச்சாதான் உங்களுக்கு மிக்சி ஜாரில் ஒரு அருமையான பக்குவத்தில் அரைப்படும். ஸோ இப்போ வந்து நல்லா வெண்ணெயாட்டம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து நான் ஆட் பண்ணுறேன். நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியும் ஊற போட்டு சேர்த்து அரைச்சிருந்தோம் நம்மளுடைய ரெசிபி வீடியோவில். பட் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது அரிசி சேர்த்து அரைச்சிங்கன்னா நொரப்பு இருக்கும். ஸோ பச்சரிசி மாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குட்டியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. மல்லி இலைகள், முருங்கை இலை அல்லது கருவேப்பிலை ஏதாவது ஒரு இலை வகையில் சேர்த்துருங்க. இஞ்சி குட்டியாக துருவி வச்ச இஞ்சியும் சேர்த்துட்டு நுணுக்கி எடுத்து வச்ச மிளகும் ஒரு 10 மிளகு வந்து ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நான் கலக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கிரைண்டரில் அரைக்கிற அளவுக்கு அந்த ரொம்ப கெட்டித்தன்மையோட இல்லை, கொஞ்சம் இலகலாக தான் உங்களுக்கு தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பச்சரிசி மாவு சேர்த்தனால அது உங்களுக்கு சரியான ஷேப்லயே உங்களுக்கு வந்து வடை வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஷேப்ல நீங்க கலந்து வச்சிருங்க. எல்லாத்தையும் ஈவனா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் அல்லது வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் அல்லது பால் கவர் அல்லது வாழை இலை ஏதாவது தண்ணியில் கைகளை நினைச்சிட்டு குட்டியாக ஒரு பால் அந்த மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு அந்த இலை அல்லது அலுமினியம் ஃபாயிலை வச்சு நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்ததும் மறுபடியும் தண்ணீரில் வந்து கைகளை டிப் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா நம்மளுடைய உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக கிரைண்டரில் அரைக்கிற மாவு வந்துட்டு நீங்கள் நார்மலாக கைகளாலேயே எடுத்துட்டு நீங்கள் வந்து வடை செஞ்சு போட்டுடலாம். பட் புதுசாக செய்கிறவங்களுக்கும் அந்த ஆண்களுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி கைகளாலேயே ஓட்டை போட்டு உளுந்த வடை செய்ய வராது. கோடி ஒரு மாதிரி வேற மாதிரி ஷேப்ல விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி ஷேப்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நிறம் மாறி வரும்போது திருப்பி விட்டுருங்க. அந்த சுற்றி உள்ள பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பபுள்ஸ் இருந்தது அப்படின்னாவே உள்ளே வந்துட்டு மாவு சரியாக இன்னும் வேகலை அப்படின்னு அர்த்தம். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு 90% அடங்கிடணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அந்த அளவுக்கு அடங்கின பிறகு நிறம் மாறி வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரியே எல்லா வடைகளையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். நம்மளுடைய சூப்பரான மொறு வடை ரொம்ப சுலபமாக மிக்சிலேயே செஞ்சிடலாம். அதுக்கு தேவை ரொம்ப சுலபமான சின்ன டிப்ஸ் தான். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான வடை ரொம்ப கிடைச்சிடும். கிரைண்டரில் அரைச்சி தான் நம்ம உளுந்த வடை செய்யணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிக வேலை இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அடிக்கடி நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்புப்படுவாங்க. ஸோ மிக்சிலேயே ரொம்ப சுலபமாக நான் சொன்ன இந்த சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே மொறு வடை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் புதுசாக வடை செய்ய தெரியாதவங்களுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும்னு எனக்கு நம்புறேன். நம்ம மொறு வடைக்கு கிரைண்டர் தேவையில்லை, ரொம்ப சுலபமாக மிக்சிலேயே அரைச்சி செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.